உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். டெல்லியில் பிரதமர் மோடி உடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். தற்போது முதல்வர் பிரதமரின் இந்த சந்திப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன? குறிப்பா பிரதமர் மோடியிடம் முதல்வர் அரசியல் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான உங்களுடைய கூடுதல் தகவல். வணக்கம். தமிழக முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். 10:40 மணி மேல் இந்த சந்திப்பு தொடங்கி 11:25 வரை சுமார் 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்து இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட தமிழக முதல்வர் கூறுகையில் பிரதமர் பொதுவாக 15 நிமிடங்கள் தான் சந்திப்பு குறித்து பேசுவார். ஆனால் இன்றைய சந்திப்பு 45 நிமிடங்கள் நடைபெற்றதாகவும் இது ஒரு இனிப்பான சந்திப்பாக இருந்ததாகவும் தமிழக முதல்வர் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தால் முதல் 30 நிமிடங்களில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பில் திமுக பொருளாளர் மக்களவை குழு தலைவரும் இருக்கும் TR பாலு, நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக இருக்கும் கனிமொழி மற்றும் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் இருந்தார்கள். இதில் முதல் 30 நிமிடங்கள் தமிழக அரசு சார்ந்த பிரச்சனை, அந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மெட்ரோ திட்ட பணிகள், கல்வி ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு, அதே போல தமிழக மீனவர் பிரச்சனை, அதாவது முக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த 30 நிமிடங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் இந்த பிரதமருடனான சந்திப்பில் TR பாலு, கனிமொழி மற்றும் தமிழக மூவரும் தான் பிரதமருடன் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது தலைமை செயலாளர் உடன் இல்லை. இந்த 15 நிமிடங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர சூழலில் இந்த ஒரு சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.